ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நம்ம ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிருந்தோங்க நெக் செயின் மேக் பண்றத பத்தி. அந்த வீடியோக்கு அவ்வளவு சூப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த வீடியோ கீழே எதிர்பார்க்காத அளவுக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. எல்லாத்துக்குமே நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணிருக்கேங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அத்தனை பேருமே என்கிட்ட வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க ஆர்டரும் பிளேஸ் பண்ணிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்றேன். ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. அதே பிசினஸ் நீங்க வந்து கடைசி வரைக்கும் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன் சொல்றேன், நான் படிச்சது வந்து 5th ஸ்டாண்டர்ட் தாங்க. அதனால வந்து நீங்க இதே பீட்ஸ் அண்ட் சாம்ஸ் பிசினஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நான் சொல்லவே மாட்டேங்க. நீங்க எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க. இல்ல நீங்க ட்ரெஸ் கடை வைக்கிறீங்க, இல்ல மத்த எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் நீங்க பண்ணுங்க. அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு ரெடி ஆயிருங்க. அதே மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாருமே வந்து பாப்பா நீ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போவ, நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் வந்து ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்ல போறது என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பிசினஸா, இதை வச்சு நீ எப்படி சம்பாதிப்ப, இதுல உனக்கு அப்படி எவ்வளவுதான்ப்பா வரும் அப்படின்னு தான் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்கன்னு நான் சொல்லவே மாட்டேங்க. இந்த காதுல கூட நீங்க வாங்காதீங்க. இந்த பிசினஸ் தான் இல்லைங்க, நீங்க எந்த பிசினஸ் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் அந்த பிசினஸ்ல உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கண்டிப்பா உருவாக்கிடுங்க. கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கறத மனசுல பதிய வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுங்களா, நிறைய பேர் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, இன்னைக்கு வரைக்கும் சரி, நிறைய பேர் இங்கிலீஷ்ல மெசேஜ் பண்ணி கேட்பாங்க. ஆனா சீரியஸா சொல்றேங்க, எனக்கு இங்கிலீஷே தெரியாது. நான் கொண்டு போய் பாப்பாட்ட காட்டிட்டு, பாப்பா இது என்ன பாப்பா அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பேன். என் பொண்ணு தான் வந்து எனக்கே சொல்லி தருவாங்க. அதை கேட்டு நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்படிதான் போயிட்டு இருக்கு. வெறும் 5th ஸ்டாண்டர்ட் படிச்ச என்னாலேயே வந்து என் பிசினஸ் இவ்வளவு தூரம் கொண்டு போக முடியும்னா கண்டிப்பா சொல்றேன், உங்க எல்லாத்தினாலுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த பிசினஸ் நீங்க கொண்டு போக முடியும். இந்த பிசினஸ் மட்டும் இல்ல, வேற எந்த பிசினஸா இருந்தாலும் உங்களால சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சொந்தமா பிசினஸ் செய்யணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.